முல்லை குத்தில் கொடுத்த பாரின் நண்பே, வாடிய மயிலுக்கு போர்வை பொறுத்தே பேகன். கிருஷ்ண மகாராஜாவிற்கு அன்போடு அகல் கொண்டு வந்த குஷேலன் போன்றோர் எவ்வுயிரும் தம்முயிர் போல எண்ணி அன்பு செலுத்தியவர்கள். அது மட்டுமா, நாம் அன்னை தெரேசாவை மறந்துவிட முடியுமா? உயிரெடுத்து அன்பு செலுத்திய முக்கிய பங்காளியாக இருக்கின்றார். உதவும் கரங்கள் பிரார்த்திக்கும் உதடுகளை விட சிறந்தது என்கின்றார் அன்னை தெரேசா. ஏழைகளையும் தன் நோயாளிகளையும் அன்பாக கவனித்துக் கொண்ட அன்பே உருவமான கருணை தெய்வதை அன்னை தெரேசா. எவ்வுயிரும் தம்முயிர் போல எண்ணி அன்பு செலுத்த வேண்டும். நல்ல மனம் அன்பால் மட்டுமே உருவாகும். அன்பு என்ற பண்பே மனிதனை மனிதனாக வாழ வழிவகுக்கும். சமயங்கள் அனைத்தும் அன்பையே வலியுறுத்துகின்றன. அன்பே மனிதநேயத்தின் ஈங்குதலமாக இருக்கின்றது. அன்பினால் சாதிக்க முடியாததை போல்கள் எதுவும் இல்லை. அன்பு செய்தல் பற்றி பாரதியார், ஓ உடலை வருந்தாதீர், உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டிருக்கின்றார். ஆனால் இன்று உலகில் நாடுகளுக்கிடையிலான யுத்தத்தில் சிறுவர்களும் முதியோர்களும் கொல்லப்படுகின்றனர். அநியாயமாக தம் உயிரை இழக்கின்றனர். சொந்தங்கள் அனைத்தும் வாடி வதங்குகின்றனர். அது மட்டுமா, தலைமைக்கும் பதவி ஆசைக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு அநியாயமாக பல உயிர்களுக்காக கொல்லப்படுகின்றன. இவற்றில் சிறுவர் துஷ்பிரயோகம் அடங்கும். எனவே நாம் இவற்றை தடுத்து நிறுத்தி உயிரிழத்தில் அன்பு செலுத்துவோம். மேலான உயிர்களை காப்போம். ஒவ்வொருவருக்கும் சக மனிதர்களின் மீதும் சக உயிர்களின் மீதும் அன்பு